பாகிஸ்தான் நாட்டுக்கு உளவு வேலை பார்த்ததாக ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பெண் யூடியூபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜோதி மல்ஹோத்ரா எனும் 33 வயது பெண்ணை ஹிசார் காவல்துறையினர் இன்று கைது செய்திருக்கின்றனர். இந்திய ராணுவம் தொடர்பான முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானுடன் இவர் பகிர்ந்து கொண்டதாக இவர் மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த வாரம் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரை இந்தியா வேண்டப்படாத நபராக அறிவித்தது. அவரை 24 மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறும் அறிவித்தது. அந்த பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய நபர் ரஹீம் எனப்படும் டேனிஷ் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய டேனிஷ் என்கிற அந்த நபரிடம் பல முக்கியமான தகவல்களை ஜோதி மல்ஹோத்ரா என்கிற அந்த பெண் யூடியூபர் பகிர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டிற்கு செல்வதற்காக விசா பெறுவதற்காக பாகிஸ்தான் தூதரகத்திற்கு ஜோதி மல்ஹோத்ரா சென்றிருக்கிறார். அங்குதான் முதலாக ரஹீம் என்று அழைக்கப்படுகின்ற டேனிஷோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜோதி மல்ஹோத்ரா 2 முறை பாகிஸ்தான் நாட்டுக்கு சென்று வந்திருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் நாட்டில் இருக்கும்போது டேனிஷ் மூலமாக அலி அஹ்வான் என்பவரோடும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்தான் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானில் தங்கியிருந்த போது அவர் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் என்பது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் பாகிஸ்தானில் தங்கியிருந்த போது பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கியமான பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக ஷக்கீர் மற்றும் ராணா ஷபாஸ் உள்ளிட்ட நபர்களை இவர் சந்தித்திருக்கிறார். ஷக்கீருடைய எண்ணை ஜோதி சிங் பெற்றுக்கொண்ட போது அவருடைய எண்ணை சந்தேகம் வராமல் இருப்பதற்காக ஜாட் ராண்டவா என்கிற பெயரிலும் அவர் தன்னுடைய செல்போனில் சேமித்து வைத்திருக்கிறார். பாகிஸ்தான் சென்றுவிட்டு இந்தியா திரும்பிய பிறகும் அவர் பல முறை டேனிஷ் என்பவரோடும் அதே போல பாகிஸ்தானில் தான் சந்தித்த நபர்களோடும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர் தொடர்பில் இருந்திருக்கிறார். குறிப்பாக வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், டெலகிராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்பில் இருந்ததோடு இந்திய ராணுவம் மற்றும் அவர்களின் நடமாட்டம் தொடர்பான அதி முக்கியமான மற்றும் சென்சிட்டிவ் தகவல்களையும் இந்தியாவிற்கு எதிரான தகவல்களையும் அவர்களோடு இவர் பல முறை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தற்போது ஜோதி மல்ஹோத்ராவை ஹரியானா காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக இவர் யூடியூபில் டிராவல் வித் ஜோ என்கிற பெயரில் ஒரு டிராவல் பிளாகராக யூடியூப் சேனல் ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். இவருடைய சமூக வலைதள கணக்கில் கூட சுமார் 1,30,000த்திற்கும் மேற்பட்டோர் இவரை பின்தொடர்ந்து வருகின்றனர். இவர் மட்டுமல்லாது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மேலும் 5 பேரையும் பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்ததாக காவல்துறையினர் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டுக்கு உளவு வேலை பார்த்ததாகவும் இந்திய ராணுவம் தொடர்பான முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டின் பேரில் பெண் யூடியூபர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.